கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் உவமையை குறித்து ஒவ்வொரு நாளும் மாலை தியானத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தி நூலிலே இரண்டாவது உவமையாக காணப்படுகிற மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உவமையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். யாவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே ஒரே வசனத்திலே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த மிக முக்கியமான கருத்தை உள்ளடக்கி வைத்திருப்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கக்கூடும். இந்த வசனத்தை தெளிவாக அறிவதற்கு முன்பதாக இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதிக்கின்ற போது உவமைகளாக போதித்தார். அதே வேளையில் சீஷர்களுக்கு அந்த உவமைகளின் கருத்தை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து அங்கு ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அதன் பிற்பாடு சீஷர்களிடத்திலே தனியாக இருக்கின்ற போது இந்த வசனங்கள் எல்லாம் 36வது வசனத்திற்கு பிற்பாடு உள்ள அனைத்து காரியங்களும் சொல்லப்பட்டது. அப்போ இந்த உவமை யாருக்கென்று சொல்லப்பட்டது என்றால் சீஷர்களுக்கென்று சொல்லப்பட்டது, ஜனங்களுக்கு அல்ல, சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே எத்தனை உவமைகள் இருக்கிறது? எத்தனை? 8 உவமைகள். இந்த 8 உவமைகள்ல முதல் 4 உவமைகள் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அடுத்த 4 உவமைகள் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். முதல் 4 உவமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது முழுவதுமே ஜனத்தாரை பார்த்து சொல்லப்பட்டுள்ள உவமைகள். அது எங்கு இருக்கிறது? மத்தேயு 13:1வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் அந்த முதல் 4 உவமைகள் அடங்கி இருக்கிறது. அடுத்த 36லிருந்து 58 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் அடுத்த 4 உவமைகள் அந்த வசனங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். அப்ப இந்த உவமையை நாம் பார்க்கின்ற போது இங்கு ஆண்டவர் எதை உவமையாக சொல்லுகிறார்? எதை உவமையாக சொல்லுகிறார்? நிலத்தில் புதைக்கப்பட்ட புதையல். ஏன் ஆண்டவர் புதையலை குறித்து சொல்ல வேண்டும்? புதையல் நம்மெல்லாம் பார்த்துருப்போமா? யாருக்காவது புதையல் கிடைச்சிருக்கா? எல்லாம் கதைகள்ல அல்ல டிவியில் பார்த்தது தான், அப்படிதானே? புதைகள் அப்படிங்கிறது நாம் கண்டெடுப்பது இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டங்களிலே, முந்தைய காலகட்டங்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலும் கூட ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் திருடர்களுக்கு பயந்தும் போர் நடைபெறுகிற சூழ்நிலைக்கு பயந்தும் என்ன செய்வாங்கன்னா பேங்குக்கு போக மாட்டாங்க. இப்போதான் பேங்க், அப்படிதானே? இன்றைய காலகட்டத்தில் தான் பேங்க் எல்லாம். அப்போ பேங்க்லாம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, தன்னிடத்தில் இருக்கிற சொத்துக்கள், ஆபரணங்கள், நகைகள் எல்லாவற்றையும் களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு குடத்திலே வைத்து மண்ணுக்குள்ளாக என்ன செய்வார்களாம்? புதைத்து வைத்து விடுவார்களாம். போர் நடைபெறுகின்ற சூழலிலே எதிராளி வந்து அதை திருடிவிட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இவ்வாறு அந்த நிலப்பிரபுக்கள், எஜமான்கள் இப்படியெல்லாம் செய்வார்களாம். களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு குடத்துல அல்ல ஒரு பாத்திரத்துல அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வைத்து புதைத்து விட்டு சென்று விடுவார்களாம். காலம் வருகின்ற போது, ஒருவேளை காலம் அவர்களுக்கு கைகூடி வந்தால், திரும்பவும் அந்த நிலத்திற்கு வந்தால் அதை என்ன செய்வாங்க? அவங்க தோண்டி எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க புதைச்சோம் அப்படின்னு சொல்லி தோண்டி எடுத்து அதை அவர்கள் திரும்பவும் அனுபவித்துக் கொள்வார்கள். ஒருவேளை காலம் அதற்கு கை கொடுக்கவில்லை என்றால், திரும்ப அவர்களால் அந்த நிலத்துக்கு வர முடியவில்லை என்றால், யாராவது ஒருவன் கண்டிப்பாக அதை எப்படியாவது என்ன செய்வான்? தோண்டி எடுப்பான். அது அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக அது நடக்கும். அப்ப அந்த மனிதன் அந்த புதையல் என்ன செய்வான்? தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவான். அதை புதைச்சது யாருன்னு சொல்லி அவனுக்கு
தெரியாது. ஒருவேளை அந்த எஜமானனுடைய சொந்த வேலைக்காரனாக கூட இருக்கலாம். அந்த எஜமானனுடைய சொந்த வேலைக்காரனே நாள் கடந்து சென்ற போது எஜமான் மரித்து விட்ட பிற்பாடோ அல்லது எஜமானை குறித்த எந்த தகவலும் கிடைக்காத போதோ அந்த வேலைக்காரன் அதை தோண்டி எடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொள்வானாம். இது அந்த காலகட்டங்களிலே இருந்த ஒரு நடைமுறை, கலாச்சார பழக்க வழக்கம். இந்த கலாச்சார பழக்க வழக்கத்தை ஆண்டவர் மையப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக உவமையாக ஆண்டவர் போதிக்கிறார். எவ்வளவு அழகாக மக்களுக்கு புரியும்படியாய் போதிக்கிறார் பாருங்கள். எப்படி போதிக்கிறார்? இந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உவமையின் மைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்த்தது பின்னணியம். ஏன் ஆண்டவர் புதையலை வைத்து சொன்னார் அப்படின்னா, அந்த கால கலாச்சார பழக்கத்தை வைத்து ஆண்டவர் புதையலை ஒப்புமைப்படுத்தி பேசினார். இந்த புதையல் உவமை எந்த மைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்றால், உண்மையான சீடத்துவம் என்றால் என்ன, அதற்கு உவமையாக சொல்லப்பட்ட காரியம்தான் இந்த மறைக்கப்பட்ட புதையல். இந்த மறைக்கப்பட்ட புதையல் அப்படிங்கிற அந்த உவமை எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், உண்மையான சீடத்துவம். ஒரு குருவுக்கு உண்மையான சீடராய் வாழக்கூடியவர்கள், அந்த சீஷர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், குருவை போல மாற வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாய் சீடர்களாய் வாழ வேண்டும் என்பதை இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். சீடர்கள் வேறு, அவர்களை பின்பற்றுகிறவர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு. இதெல்லாம் நமக்கு தெரியும், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவ பலவிதமான கூட்டத்தார் பின்பற்றினாங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நிறைய ஜனங்கள் பின்பற்றி போனார்கள். பின்பற்றி போனவர்களிலே சீடர்களும் உண்டு. பின்பற்றி போனவர்களிலே குற்றம் சாட்ட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு பின்பற்றி போனவர்களும் உண்டு. பின்பற்றி போனவர்களிலே தங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா, தங்க வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்காதா என்று ஓடினவர்களும் உண்டு. இப்படி பலவிதமான கூட்டத்தார் இருந்த போதிலும் இயேசு சீஷர்களை மட்டும் பார்த்து சொன்ன இந்த உவமையிலே மைய நோக்கம் உண்மையான சீடத்துவம் என்றால் என்ன என்பதை இங்கு அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது பாருங்க. இந்த உவமையிலே 2 மனிதர்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒன்று யார் என்றால், அந்த புதையலை என்ன செஞ்சவன், அந்த புதையலை தோண்டி உள்ளே மறைத்து வைத்தவன் ஒரு மனிதன். 2வது யாரு? அதை கண்டெடுத்தவன். சரியா? இதுல மறைச்சு வச்சது யாருன்னு சொல்லி கண்டெடுத்தவனுக்கும் தெரியாது, கண்டெடுத்தது யாருன்னு சொல்லி மறைச்சு வச்சவனுக்கும் தெரியாது. சரியா? இதை நீங்கள் உங்கள் மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். 2 மனிதரை இங்கு நமக்கு முன்பதாக ஆண்டவர் நிறுத்தி காண்பிக்கிறார். அப்ப இதிலிருந்து சீடத்துவமான எந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? 2 காரியத்தை இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம் தன்னலம் வெறுத்தல் அல்லது தன்னைத்தானே வெறுத்தல். ஏன் இங்கு தன்னைத்தானே வெறுத்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால், அந்த மனிதன், கண்டெடுத்த மனிதனை இந்த நேரத்தில் நாம இந்த முதலாவது டாபிக்கு நாம தியானிக்க போகின்றோம். கண்டெடுத்த மனிதனை யோசித்து பாருங்கள். அவன் ஏற்கனவே நிறைய சொத்து இருக்கு. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கண்டெடுத்த மனிதன்ட்ட நிறைய சொத்து இருக்கு. அவனுடைய சொத்து இல்லாம இல்ல, அவனுக்கு தேவையான எல்லாமே அவனுக்கு இருக்கு. இருந்த போதிலும் அவன் கண்டெடுத்த புதையல் அவனுக்கு இருந்த சொத்துக்களை விட விலை மதிப்பானது. அவனுக்கு இருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லா சந்தோஷத்தையும் விட கண்டெடுத்த புதையல் ரொம்ப விலை மதிப்பானது. அதை பார்த்த உடனே தான்கிட்ட இருக்க சொத்துலாம் அவனுக்கு குப்பையாய் தோன்றியது. தான்கிட்ட இருக்க எல்லா விதமான புகழ், அதிகாரம் எல்லாமே இதெல்லாம் நஷ்டம். இனிமே நான் பெறப்போகிற, நான் கண்டெடுத்த இந்த புதையல் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது தோன்றியது. உடனே அவன் என்ன செஞ்சான்? தான்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? விற்று போட்டான். அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த நிலம் யார்கிட்ட இருக்கிறதோ அந்த நில உரிமையாளரிடம் போய் அவன் அதை கொடுத்து அந்த நிலத்தை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த நில உரிமையாளருக்கு தெரியாது, நான் ஏற்கனவே சொன்னேன், அதுல புதையல் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. யார் வச்சான்னு சொல்லி தெரியாது. அந்த நிலத்தை உடைய மனிதனுக்கும் தெரியாது. கண்டெடுத்த மனிதனுக்கு இதுல உண்மையில புதையல் இருந்துதான் சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு அது கண்டுபிடித்து விட்டது. இப்ப இதிலிருந்து தன்னைத்தானே வெறுத்தல் அப்படிங்கிற சூழலை ஆண்டவர் எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த மனிதனை போல இனி வரப்போகிற பரலோக ராஜ்யத்தின் மகிமையே உங்களுக்கு விலை மதிப்பான ஒரு பொக்கிஷம், விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற சொத்துக்கள், ஆசாபாசங்கள், உங்களுக்கு கிடைக்கிற பதவிகள், அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் நிலையானவை அல்ல, நிலையற்ற காரியங்கள். இப்ப எவன் ஒருவன் இந்த நிலையற்ற காரியத்தின் மீது வைக்கிற அந்த ஆசா பாசத்தை துறந்து பரலோக மகிமைதான் எனக்கு வேணும்,
பரலோக ராஜ்யம் தான் எனக்கு வேணும், அதன் மீது நாட்டம் கொண்டவனாய் இந்த மனிதனை போல தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி கடவுளுக்காக பரலோகத்தை நோக்கி ஓடுகிறானோ அவன்தான் உண்மையான சீடன். அவன்தான் யாரு? உண்மையான சீடன். புரியும்படியா நான் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு வேத அறிஞர் இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் விரும்பாததை விட்டு விடுவது மட்டும் சீடத்துவம் அல்ல, நாம் எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை விட்டு விடுவதுதான் சீடத்துவம். திரும்பவும் சொல்லுகிறேன், கடவுள் விரும்பாததை மட்டும் விட்டு விடுவது சீடத்துவம் அல்ல. நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம எப்படி இருக்கோம்? இந்த முதல் லைனை போலதான் இருக்கோம். ஆண்டவர் எதெல்லாம் நீ இதை செய்யாத, அப்படி யோசிக்காத, அப்படி சிந்திக்காத, தவறா நினைக்காத அப்படின்னு சொல்றாரோ அதன்படி வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம். இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு ஆயத்தமா இருக்கும். ஆனா நமக்கு எது அதிகமாய் பிடிக்குமோ அதை விட்டு விடுவதுதான் என்னது? உண்மையான சீடத்துவம். அந்த 2வது லைனை பாருங்க, நாம் எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை விட்டு விடுவதுதான் சீடத்துவம். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த உவமை. அந்த மனிதன் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் அவன் அதன் மீது அதிகமா ஆசை வச்சிருப்பான், விருப்பப்பட்டிருப்பான். அந்த சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு தனக்கு இனி கிடைக்க போகிற அந்த புதையலுக்காக அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணினான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல உலகத்திற்காகவே நாம் அநேக நேரங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக ஆசாபாசங்கள், உலக சொத்துக்கள், உலக மதிப்புகள், பெயர், புகழ், அந்தஸ்து, சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும், சமுதாயத்துல ஒரு பவர் எனக்கு வேணும், ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதையே நாம் மனதிலே வைத்து கொண்டு அதை அடைவதற்கு என்னென்ன வழிகள் தான் உண்டோ அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனா பரலோகத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விடுகிறோம். நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான சீடர்களா இருக்கிறோமா? உண்மையான சீஷர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசாபாசங்களையும் துறந்து கடவுளுக்காக எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி விடுவதுதான் உண்மையான ஒரு சீடத்துவம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருடைய வாழ்க்கையை சொல்லலாம் என்றால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை சொல்லலாம். பவுல் சொல்லுவாரு, பவுலை போல கல்விமான் யாருமே கிடையாது அன்றைய காலகட்டத்தில். அந்த அளவுக்கு அவர் படிப்பறிவு மிகுந்தவர், அதிக ஞானம் படைத்தவர். இன்றைய காலகட்டங்களில் படிப்பிலே மிக உயர்ந்த படிப்பாக நம்ம PhD அப்படின்னு சொல்லுவோம். டாக்டரேட் பண்ணதே தான், முனைவர் பட்டம் பெறுவது தான் மிக உயர்ந்த படிப்புன்னு சொல்லுவோம். அவர் அன்றைய காலகட்டத்தில் முனைவர் பட்டம் பெறாமலேயே இன்றைக்கு முனைவர் பட்டம் அவருக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஞானம் படைத்தவர் இந்த பவுல். அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் குப்பையுமாய் நஷ்டமாய் எண்ணுகிறேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் நான் எண்ணுகிறேன். எனக்கு கிடைச்ச இந்த படிப்பு, பட்டறிவு, எனக்கு கிடைச்ச அந்த அந்தஸ்து, அது மட்டும் கிடையாது. பவுலினுடைய காலத்துல ரோம குடியுரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர்களுடைய குடியுரிமை ஒருவன் பெற்றுக்கொண்டால் காரணம் இல்லாமல் அவனை யாருமே தொட முடியாது. ஒரு அதிகாரியா இருந்தாலுமே உண்மையான காரணம் இருந்தாதான் அந்த மனிதனை அரெஸ்ட் பண்ண முடியும், அல்லனா விசாரிப்பதற்கு அழைத்து கொண்டு போக முடியும். அந்த ரோம குடியுரிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து போன்றது. பவுலுடைய காலத்துல பவுலுக்கு அந்த குடியுரிமை இருந்தது. யோசித்து பாருங்க, அவ்வளோ ஒரு அரசாங்கத்தினுடைய குடி உரிமை பவுலுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பவுல் சொல்றாரு, எனக்கு அந்த குடியுரிமை என்னதான் நஷ்டம்தான். நான் எவ்வளவு பெரிய குடியுரிமை, அந்த பவர் எனக்கு இருந்தாலும், அத்தாரிட்டி எனக்கு இருந்தாலும், உரிமை எனக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்காக இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலும் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம். நான் எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், என்னை பார்த்து ஒருத்தன் கை நீட்டி கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு பவுல் தன்னை சுத்தவானாய் நியாய பிரமாணத்தின்படி காத்து கொண்டார். அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார், எனக்கு இவையெல்லாம் நஷ்டம். இப்ப நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இயேசு அதைத்தான் சீடர்களுக்கு போதித்தார். அந்த மனிதனை போல இனி பெறப்போகிற அந்த சந்தோஷத்தை மட்டுமே இலக்காக வைத்து தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விற்று போட்ட மனிதனை போல நாமும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு ஆண்டவரிடத்திலே சீடர்களாய் வாழ்ந்து நம்மை நாமே துறந்து மற்றவர்களை நம் மூலமாக வாழ வைத்து மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ நல்ல காரியங்களை செய்து ஒரு உண்மையான சீடனாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை
அழைக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் இந்த முதல் காரியத்திலே நாம கற்றுக்கொள்ளுகிற, இந்த உவமையிலே முதல் காரியமாக நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் உலகத்தின் காரியங்களை வெறுக்க சொல்லுகிறார்? தன்னைத்தானே ஆண்டவர் ஏன் வெறுக்க சொல்லுகிறார் தெரியுமா? அதற்கும் பவுல் விடை வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன் ஆண்டவர் உலகத்தை வெறுக்க சொல்றாருன்னா, உலகத்தின் காரியங்களின் மீது நம்ம அதிகமாக ஈடுபாடு கொடுக்கின்ற போது, முதலிடம் கொடுக்கின்ற போது, அந்த உலக ஆசாபாசங்களின் மீது நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறது. அதுதான் பவுல் இங்க சொல்றார். மற்ற மனுஷங்களை போல மாம்சத்தின் மீது நானும் நம்பிக்கை வைக்க முடியும். காரணம், நான் உண்மையான எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், என்னிடத்துல எந்த தப்பும் கிடையாது, ரோம குடியுரிமை என்னிடத்துல இருக்கிறது, இவைகள் எல்லாம் என்னிடத்துல இருக்கிறது. அப்ப மாம்சத்தின்படி நானும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துல என்னால காண்பிக்க முடியும். ஆனா அவை எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவை எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே விசுவாச வாழ்க்கைக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த பவுல் அவர் தெளிவாய் எழுதுகிறார். நாம உலக ஆசாபாசன் மீது அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், உலக சொத்துக்கள் மீது முதலிடம் கொடுத்தோம் என்றால், நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது இல்லாமல் அந்த சொத்துக்கள் மீது போய்விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, உண்மையான சீடன் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். 2வது காரியமாக இந்த உவமையில நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நமக்குள்ளே ஒளிந்திருக்கும் பரலோக அனுபவத்தை தோண்டி எடுக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், நமக்குள்ளே ஒளிந்திருக்கும் பரலோக அனுபவத்தை தோண்டி எடுக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம ஒரு ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே, இந்த எங்க குடும்ப வாழ்க்கையோ அல்லது எங்கள் திருச்சபைய வாழ்க்கையோ குட்டி பரலோகமா நீங்க என்ன செஞ்சிடணும், மாற்றிடணும். ஆண்டவரே, பரலோக அனுபவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிப்பது தவறு அல்ல. காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில பரலோக அனுபவத்தை குறித்து 2 விதமான கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் போதித்தார். ஒன்னு என்னன்னா, இனிமேதான் பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், எல்லாமே தங்கமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதன்படி நம்ம பார்த்தோம்னா, இனிமேதான் என்ன செய்ய போகிறது, பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. அதே சமயத்துல இன்னொரு கண்ணோட்டத்தோடும் ஆண்டவர் போதித்தார். என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்தாரோ அன்றைக்கே பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் என்ன செஞ்சு விட்டது, வந்து விட்டது. அதற்கும் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நான் பிசாசுகளை துரத்துகிறதுனால உங்களிடத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. இன்னும் லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த 2 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. லூக்கா 10:9, லூக்கா 11:20. நான் வியாதியை குணமாக்குகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க அழகாக சொல்லுவார். அப்போ யாரொருவன் உண்மையாக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மை சீடனாக இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து ஒதுக்கி வாழுகிறானோ அவன் பரலோக அனுபவத்தை பெறுகிறான். அவன் பரலோக அனுபவத்தை இந்த உலகத்திலேயே பெறுகிறான். இந்த உலகம் பொல்லாததுதான், உண்மைதான். இந்த உலகத்துல பொல்லாத காரியங்கள், தீமைகள் நிறைந்திருக்கிறது. ஆனா உண்மையான சீடனாக இயேசுவுக்காக நீங்களும் நானும் வாழுகின்ற போது அந்த பரலோக அனுபவத்தை இந்த பூமியில உங்களாலும் என்னாலும் அனுபவிக்க முடியும். அதை இந்த கண்டெடுத்த மனிதன் தோண்டி எடுத்த பொக்கிஷத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். நமக்குள்ளதான் அந்த பரலோக அனுபவம் இருக்கு. ஆண்டவர் என்றைக்கு இந்த உலகத்துல வந்தாரோ அன்றைக்கே நமக்குள்ளாக பரலோக அனுபவத்தை வைத்து விட்டார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே ஆலயம், நான் தங்குகிற ஆலயம் நீங்கள் தான். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதை நாம் உண்மையாக உணர்கின்ற போது, அதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகின்ற போது உண்மையான பரலோக அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த நிலத்திலே தோண்டி எடுத்த அந்த மனிதனை போல
ஆண்டவர் நமக்கு இதுல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்குள்ளாகத்தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? தோண்டி எடுக்க வேண்டும். தோண்டி எடுக்கன்னா என்ன? அதான் அந்த முதல் பாயிண்ட். நம்மை நாமே வெறுத்து ஒதுக்கி உண்மை சீடனாக இயேசுவுக்காக நம்ம வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்து கல்வாரி சிலுவை அண்டையிலே நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தன்னலம் வெறுத்தவர்களாக, நமக்குள்ளாக காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை தோண்டி எடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் வாழ்கின்ற போது நாம் உண்மை சீடர்களாக கிறிஸ்துவுக்காக வாழ நம்மை ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.